சூர்யா, நாடாளுமன்றத்தில் நடைபெறக்கூடியதில் எதிர்க்கட்சிக்குன்னு சில பொறுப்புகள் இருக்குல்ல, எதிர்க்கட்சிகள் டெய்லி போராட்டம் பண்றாங்க அப்படிங்கிறாரு ஸ்ரீகாந்த். ஆளும் கட்சிக்கு இருக்கிற பொறுப்பு எதிர்க்கட்சிக்கு உண்டு தானே? இல்லை, அதுக்கு முன்னால் ஸ்ரீகாந்த் சார் சொன்ன நிறைய குற்றச்சாட்டுகளுக்கு நான் விளக்கம் சொல்லணும். முதல்ல இந்த விடுதலை பெற்று கான்ஸ்டியூஷன் ஏற்கப்பட்ட 75வது ஆண்டை மிகப்பெரிய அளவில் கொண்டாடணும் அப்படின்னு நாங்கள் முடிவெடுத்தோம். அதை சிதைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். நாடாளுமன்றத்தில் ஒரு கொண்டாட்டம் அப்படிங்கிறது விவாதம் தான். நாடாளுமன்றத்துக்குள்ள ஒரு கொண்டாட்டம்னா அது விவாதம் தான். அதுதான் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை. இவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் 75 அப்படிங்கிறத குடியரசுத் தலைவர் உரை, அதை செக்குலரிசம் சோசியலிசம்ங்கிற வார்த்தைகள் எல்லாம் இல்லாமல் ஆற்றப்பட்ட அந்த குடியரசுத் தலைவர் உரையோடு முடிவு பண்ணிக்கலாம், அன்றாட அலுவலுக்கு வந்துடலாங்கிறது தான் முதல்ல அஜெண்டாவாக இருந்தது. எதிர்க்கட்சிகள் தான் கோரிக்கையை வைத்தார்கள். கடிதம் எழுதினார் ராகுல் காந்தி. எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் கடிதம் எழுதினார். என்ன எழுதினார்னா, இது டிபேட் பண்ணணும், கான்ஸ்டியூஷன் 75 அப்படிங்கிறத ஏதோ ஒரு நாள் நிகழ்வா நம்ம எடுத்துட்டு போக கூடாது, ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் இதை பார்லிமெண்ட்குள்ள எல்லா கட்சிகளும் தங்களுடைய கருத்தை சொல்லி டிபேட் பண்ணணும்னு அதை கொண்டாட்டமாக மாற்றுவதற்கான முயற்சியை எடுத்தது எதிர்க்கட்சிகளும் இந்தியா கூட்டணியை சேர்ந்தவர்களும் தான். இது ஒண்ணு. ரெண்டாவது, அதானி விவகாரம் குறித்து பேசும்பொழுது எதிர்க்கட்சிகள் ஆளுகிற மாநிலங்கள்ல தான் பிரச்சனை இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. 3 விஷயத்த சொல்லணும். ஒண்ணு, எதிர்க்கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்கள் தான் பிரச்சனை அப்படின்னா விசாரணை தொடங்க வேண்டியதானே? அவங்களை நோக்கி தான் அது போக போகுது. அதை விசாரிப்பதை எது தடுக்கிறது? ஒண்ணு, விசாரணையை நீ விசாரிக்க கூடாதுங்கிற பயத்தில் தான் எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து இந்தியா கூட்டணியில இந்த போராட்டத்தை பண்றீங்கிற. ஒண்ணும் இல்ல, எதிர்க்கட்சிகளோட டிமாண்ட் என்ன? ஒரு ஜேபிசி போடுங்கன்னு டிமாண்ட் பண்றோம். விசாரணைக்கு உத்தரவிடுங்கிறது தான் அந்த டிமாண்ட். விசாரணைக்கு உத்தரவிடுகிறோம் அப்படின்னு ஒரு ஒப்புதலை கொடுத்துட்டா அந்த போராட்டங்கள் முடிவுக்கு வரப்போகுது. அப்போ எதிர்க்கட்சிகள் தான் போராடுகின்றன விசாரணை தேவைன்னு. விசாரணை முடியாது என்று ஆளுங்கட்சி மறுப்பதால் தான் இந்த போராட்டமே தொடர்கிறது. ஒண்ணு. ரெண்டாவது, லஞ்சம் கொடுத்தார் அப்படின்னா 7 ரூபாய்க்கு மேல தமிழ்நாடு அரசு ப்ரொக்யூர் பண்ணிட்டு இருந்தது. அதை 5 ரூபா 01 ட்ரிபியூனல்ல போய் நீதிமன்றம் வரைக்கும் போய் குறைச்சது திராவிட முன்னேற்ற கழக அரசு. அடுத்தது, ஜெயலலிதா காலத்தில் போட்ட ஒப்பந்தத்தை விட, எடப்பாடி பழனிசாமி காலத்தில் போட்ட ஒப்பந்தத்தை விட இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு செக்கி கூட அதானி கூட இல்ல போட்ட ஒப்பந்தத்தினுடைய வேல்யூ அப்படிங்கிறது குறைவு. அதாவது ஒரு யூனிட்டுக்கான மதிப்பு அப்படிங்கிறது குறைவு. யாராவது ஒரு இடத்துல கிட்ட தான் ஒப்பந்தம் போட்டீங்க. ஆனா எஸ்இசி மீது வைக்கிற குற்றச்சாட்டுல இந்த 4 மாநிலங்கள்ல தான் வருது. ஒருவேளை விலை குறைவாக ப்ரொக்யூர் பண்றதுக்காக யாராவது கொடுப்பாங்களா? இது பேசி. அப்ப லஞ்சம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படிங்கறத விசாரிக்க வேண்டிய அத்தாரிட்டி நீங்க தான். விசாரணைக்கு உத்தரவிடுங்க, நாங்க தான் கோர்றோம். எங்களுக்கு மடியில் கனம் இல்லை, எங்களுக்கு எந்த பிரச்சனையும் அதுல இல்ல அப்படிங்கறதுனால தான் விசாரணைக்கு உத்தரவிடுங்கிறோம். பயம் பூரா உங்களுக்கு இருக்கிறதுனால தான் விசாரணைக்கு நீங்கள் உத்தரவிடவில்லை அப்படிங்கறத நாம சேர்த்து பார்க்கணும். அடுத்தது, இன்னைக்கு தள்ளுமுள்ளு நடந்தது அப்படிங்கறத குறித்தெல்லாம் பேசிட்டே இருக்கிறோம். அடிப்படையில் இன்னைக்கு என்ன, காங்கிரஸ் எம்பிக்கள் ஒரு நுழைவாயில் மூலமாக பாராளுமன்றத்திற்குள்ள தங்களுடைய அலுவலுக்காக உள்ள நுழைய முற்படுகிறார்கள். பாஜகவை சேர்ந்த எம்பிக்கள் அங்கே போராட்டம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டத்தின் போது ராகுல் காந்தியையும் மல்லிகார்ஜுன கார்கேயையும் உள்ளிட்ட காங்கிரஸ் எம்பிக்களை தடுத்து நிறுத்தி உள்ள போவிடாமல் தடுப்பதற்கு சாரங்கி உள்ளிட்ட பாஜக எம்பிக்கள் முயற்சி பண்றாங்க. அவங்களை இவங்களால தள்ளிவிட முடியல, இவங்க கீழே விழுந்துடுறாங்க. இதுதான் வரக்கூடிய செய்திகள் சொல்லுகிறது. ஃபுட்டேஜ்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கனாலும் ராகுல் காந்தி போய் தள்ளிவிட்டதுக்கான எந்த ஃபுட்டேஜும் இதுவரைக்கும் வெளியிடப்படலை. ஆனால் அதற்கு ராகுல் காந்திக்கு தொடர்பு இல்லைங்கிறதுக்கு ANI ஒரு ஃபுட்டேஜ் வந்திருக்கிறது. இண்டிபெண்டன்ட் செக்கர் கொடுத்திருக்காங்க. கூகுள்ல இருந்து ஃபேக்ட் செக் இருக்கிறது. அதெல்லாம் விட முக்கியமா காங்கிரஸ் வெளியிட்ட ஃபுட்டேஜ் இருக்கிறது. இவ்வளவு ஃபுட்டேஜ் இந்த பக்கம் இருக்கிறது. ஆப்போசிஷன்ல அவர் தான் தள்ளிவிட்டார் அப்படிங்கிறதுக்கு என்ன ஃபுட்டேஜ் நீங்க கொடுத்திருக்கீங்க, என்ன அடிப்படை ஆதாரத்தை கொடுத்திருக்கீங்க? அவங்க 2 குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இவர் பிடித்து தள்ளினார், அந்த வடகிழக்கு மாநில எம்பிக்கு மிஸ்பிஹேவ் பண்ணாரு அப்படின்னு சத்தம் போட்டார். அது அவங்க ராஜ்யசபா மாலை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்திருக்கிற கம்ப்ளைண்ட் அப்படிதானே கொடுத்திருக்காங்க. கம்ப்ளைண்ட் இருக்கு அப்படிங்கறாங்க, விசாரணை நடத்தப்படும்ங்கறாங்க. காங்கிரஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. காங்கிரஸ் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அவர் மீதான கண்ணிய குறைவான நடத்தை இது அப்படிங்கிறது ரெண்டுத்தையும் விசாரணை பண்ணட்டும். இன்னொரு முக்கியமான விஷயம், பாராளுமன்ற தாக்குதல் 2001க்கு பிறகு அப்படின்னு அவர் குறிப்பிட்டார். இடையில 2023 டிசம்பர்ல 2 பேர் பாதுகாப்பு குறைபாடு எம்பி, ஒரு பிஜேபி எம்பியினுடைய பாஸ் வாங்கிட்டு உள்ள போய் நடத்தின அந்த புகை வீச்சை அவர் வசதியா இல்ல, புகை வீச்சு அவ்வளவுதான். அது கலரா இருந்தா என்ன, கருப்பா இருந்தா என்ன? நான் புகை வீச்சுங்கிறேன், நீங்க கலரா வந்துச்சுங்கிறீங்க, அவ்வளவுதானே.
அத வந்து அவர் கலரா வந்துச்சுன்னு சொல்லல, ரன்னிங் கமெண்ட்ல ஹோலி கொண்டாடுனாங்க பார்லிமெண்ட்டுக்குள்ள. அதீதமான கமெண்ட். உள்ள நுழைந்து ஹோலி கொண்டாடுகிறார்கள்னா அந்த அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு இருக்குதுங்கறத அவர் ஒத்துக்கிறார். அவர் நேர்மையானவர்ங்கிறதுக்கு நான் சாட்சியாக எடுத்துக்கிறேன். ஒண்ணு இல்ல, ஒவ்வொரு பார்லிமெண்ட்லயும் நீங்க ஒரு அஜெண்டாவை செட் பண்றீங்க, பெகாசஸை கொண்டு வரீங்க, ஹிண்டன்பர்க்கை கொண்டுட்டு வரீங்க, இப்ப வந்து அமெரிக்க நீதிமன்ற அதானியை எடுத்துட்டு வரீங்க, இப்படி ஒரு அஜெண்டா செட் பண்ணி அந்த செஷனையே நடத்த விட மாட்டேங்கிறீங்க அப்படிங்கறத அவங்க வைக்கிற வாதம். நிச்சயமா ஒரு அஜெண்டா செட் பண்றோம், அதிகபட்சம் என்ன கேட்கிறோம், பார்லிமெண்ட்ல டிபேட் கேட்கிறோம், இல்ல ஒரு ஜேபிசி கேட்கிறோம், இல்ல ஒரு வழக்கு பதிவு செய்யறத கேட்கிறோம். பயம் இல்ல அப்படின்னா, குற்றம் உங்களுடைய கைகளில் கரை இல்ல அப்படின்னா ஜேபிசி அலோவ் பண்றதுக்கோ டிபேட் அலோவ் பண்றதுக்கோ ஒரு வழக்கு பதிவு பண்றதுக்கோ எது தடுக்கிறது? அதுதான் அடிப்படையான கேள்வி. இங்க சொல்லும்போது சொன்னார், நீங்க வந்து வளர்ச்சியை தடுக்கிறீங்க, பாராளுமன்றத்தினுடைய செயல்பாட்டை முடக்குவதன் மூலமாக வளர்ச்சியை தடுக்கிறீர்கள் அப்படின்னுட்டு. கடந்த வாரத்துல 3-4 நாட்கள் யாருடைய அமளியால் பாராளுமன்றம் முடங்கியதுன்னா ஆளுங்கட்சி அமளியால் தான் பாராளுமன்றம் முடங்கியது. அதுதான் பிரைமரியான விஷயம். நீங்க வந்து வெளிநாட்டு சதி என்கிற பெயர்ல ஆளுங்கட்சி நடத்திய அமளியினுடைய விளைவாகத்தான் 3 நாட்களுக்கு மேல போன வாரத்தில் நடந்தது. அப்ப அது தேச விரோதம் இல்லையா? அது தேச விரோதம் இல்லையா? கடந்த 10 ஆண்டுகள்ல யூபி அரசாங்கம் நடத்தும் போது எந்த செஷனை முழுமையா நீங்க நடத்த விட்டீங்க? அவ்வளவும் தேச விரோதம் அப்படின்னு பட்டியலிட்டுலாமா? அது ஜனநாயகம்னு அனுமதிச்சாங்கல்ல. இன்னைக்கு இன்னொன்னு இல்ல, இப்ப நீங்க சொல்றது மாதிரி மாற்று அவங்களும் பண்றாங்க, நீங்களும் பண்றீங்க அப்படிங்கிறது ஒரு வாதம். இன்னைக்கு ஒரு வகையில நீங்க சொல்ற வாதத்துக்கு எதிர்க்கட்சிகள் சொல்றது என்னன்னா, திசை திருப்புறாங்க, அவங்க நாடாளுமன்றத்துல விவாதம் நடக்க விடாம திசை திருப்புறாங்க அப்படின்னா, இன்னைக்கு விவாதம் ஆயிருக்க வேண்டியது ஒரே நாடு ஒரே தேர்தலும், அது நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு வரும்பொழுது, மசோதா வாக்கெடுப்புக்கு வரும்போதான பெரும்பான்மையும் தானே ஆயிருக்கணும். ஆனா அது ஏன் மாறி வேறு எங்கோ போய்விட்டது அப்படின்னா, ஆளுங்கட்சி திசை திருப்புதுன்னா அந்த டிராப்ல எதிர்கட்சி விழுதான ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, எதிர்கட்சிகள் விழுது அப்படிங்கிறது இல்ல, நீங்க திசை திருப்புவோம் அப்படிங்கறதுனாலயே வந்து நீங்க எங்களை அலோவ் பண்ணக்கூடாது, அது மக்கள் பிரச்சனைனா அம்பேத்கரை அவமதிப்பது அப்படிங்கிறது பிரச்சனை இல்லையா? அது ஒரு பிரச்சனைனா இது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை வந்து நாங்க இதை செய்யறதே டாக்டிக்ஸ் தான். நீங்க வந்து இதை விவாதிக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அடுத்தடுத்து சுவிட்ச் ஓவர் பண்ணிட்டே போறது. பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள், 2023 டிசம்பர் மாதம் 2 பேர் உள்ள புந்து புகை வீசினாங்களா? அப்ப என்ன பண்ணீங்க? எதிர்க்கட்சிகள் கேட்டது ஒண்ணுதான், உள்துறை அமைச்சரை பதில் சொல்லுங்க, தங்கள் உட்கார்ந்திருக்கக்கூடிய அவையில ஒரு பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது, அது குறித்து உள்துறை அமைச்சர் பதில் சொல்லணும் அப்படிங்கிற கோரிக்கையை ஏற்று இருந்தால் அங்க அமளியே நடந்திருக்காது. ஆனா மாறா என்ன பண்ணீங்கன்னா 146 எம்பிஸ் சஸ்பெண்ட் பண்ணீங்க. எதுக்கு? பாதுகாப்பு குறைபாடு இருந்ததுங்கிறது வெளிப்படை. ஏன்னா உள்ள பூந்து அடிச்சாங்க, புகை வீசினாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்த போது அவர் எம்பி, பாஜக எம்பி பாஸ்ல தான் வந்தாங்கிறது தெரியும். உள்துறை அமைச்சருடைய விளக்கத்தை கேட்டதுக்காக 146 எம்பிக்களை சஸ்பெண்ட் பண்ணீங்க. சஸ்பெண்ட் பண்ணிட்டு இந்த 3 சட்டங்கள் உட்பட ஏகப்பட்ட சட்டங்களை அதை மையப்படுத்தி நடத்துனீங்க. அப்ப விவாதம் கூடாதுங்கிறதுக்காக தானே நீங்க சஸ்பென்ஷனுக்குள்ளே வரீங்க. இது ஒண்ணு. அடுத்தது நம்பிக்கை கண்டிப்பா உங்களுக்கு தரேன். வாக்கெடுப்பு வைத்துதான் பிரதமரையே பேச முடியுது நாடாளுமன்றத்துல எதிர்க்கட்சிகள் சொன்ன வாதம் தான். ஆனால் பிரதமர் பேசும்பொழுது எதிர்க்கட்சிகள் உள்ளே இல்லைன்னு அவங்க ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்கல்ல. அதாவது தொடர்புடைய விஷயங்கள் பேசல அப்படிங்கிறதுக்காக வெளிநடப்பு பண்றதுங்கிறது ஜனநாயக உரிமை. விவாதத்திற்கு தொடர்புடையதை பேசுங்க அப்படின்னு கோருவது ஜனநாயக மரபு. இந்த நாட்டுல எந்த பாராளுமன்ற அமர்வுக்கும் பிரதமரை உள்ள வர சொல்லுங்க அப்படின்னு ஒரு கட்சி பொதுநல வழக்கு போட்டதா வரலாறு கிடையாது. பிரதமரை உள்ள வர சொல்லுங்கன்னு எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு வியூகம் அமைச்சு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரணுங்கிற நெருக்கடி வரை எந்த செஷன்லயும் நடந்தது கிடையாது. மோடிக்கு தான் அது நடந்தது. இதெல்லாம் அவர் எல்லாவற்றையும் டைவர்ட் பண்றதுதான். உதாரணத்துக்கு அவர் பேஷனா பேசினத அம்பேத்கர் குறித்து நீங்க ஃபேஷன் அது வர அப்படின்ற இடத்துல நீங்க தான் மிஸ் இன்டர்பிரட் பண்றீங்கன்ற இன்டர்பிரேஷன்ங்கிறதுக்கு வர. அதுக்கு முன்னால ராஜ்யசபால வந்து அங்க இருக்கக்கூடிய ஜனநாயகமற்ற தன்மையை சுட்டி காட்டினா ஜெகதீப் தன்கார் மீதான சாதிய தாக்குதல் அதை மறைமாற்றுறது. அதே போல கடந்த முறை இப்படிதான் ராகுல் காந்தி வந்து ஹவுஸ்ல மிஸ்பிஹேவ் பண்ணாரு அப்படின்னு ஒரு மடைமாற்றம், மணிப்பூர் விவகாரத்தை மடைமாற்றம் பண்றதுக்கு. இது ஹவுஸ்க்குள்ள மட்டும்தான் நடந்திருக்கு அப்படின்னா இன்னைக்கு ஹவுஸ்க்கு வெளியிலயும் நடக்குது, மக்கள் மன்றத்திலயும் நடக்குது. ரொம்ப சிம்பிள். தமிழ்நாட்டுல என்ன நடந்துச்சு? தமிழ்நாட்டுல தஞ்சாவூர்ல ஒரு சிறுமி இறந்து போன விவகாரத்தை மதமாற்றத்தினால தான், போஸ்ட் கன்வர்ஷனால தான் இறந்து போனார் அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையில தொடங்கி அன்னைக்கு ஒன்றிய அமைச்சரா இருந்த ஹர்ஜித் சிங் பூரி வரைக்கும் எல்லாரும் பேசினாங்க. இன்னைக்கு சிபிஐ அந்த வழக்கு விசாரித்திருக்கிறது, மாநில போலீஸ் விசாரிக்கல. சிபிஐ விசாரித்த வழக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்ல இன்னைக்கு ஒரு உத்தரவு வந்திருக்கிறது. என்னன்னா அப்படி போஸ்ட் கன்வர்ஷன் இல்ல, ஒருவேளை இதெல்லாம் நீங்க பொறுப்புணர்ந்து பேசணும், ஒருவேளை இங்க ஏதாவது டேமேஜ் நடந்துச்சுன்னா அதை வந்து இர்ரிவர்சிபிளா மாறி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஏதாவது வருத்தம் தெரிவிச்சிருக்காங்களா? இன்னும் ஒரே ஒரு இது முடிச்சிடறேன். இவங்க என்ன சொல்றாங்க? அண்ணன் சொன்னாரு கடவுளுக்கு இணையாக அம்பேத்கரை வைத்து பேசினார், கடவுளுக்கு எதிராக வைத்து பேசினார். அதுதான் இன்டர்பிரேஷன். நீங்க வந்து
அம்பேத்கர் அம்பேத்கர் அம்பேத்கர்னு சொன்ன போது அதே நேரத்தில் கடவுளை சொல்லியிருந்தால் சொர்க்கத்துக்கு போயிருக்கலாம். அப்ப அம்பேத்கர்னு சொன்னதுனால சொர்க்கத்துக்கு போக முடியல, அதான அதோட அர்த்தம். அப்ப அம்பேத்கர்னு சொன்னதை கடவுளுக்கு எதிராக தான் வைத்து அவர் பேசுறார். ஸ்ரீகாந்த், நான் மிஸ்இன்டர்பிரட்னு சொன்னதை அவர் விளக்கத்தோட சொல்லியிருக்கிறார். அதான் நான் முன்னாடி அதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். அதாவது கடவுளை உதட்டளவில் உச்சரிக்கக்கூடாதுன்னு பிள்ளை பிராயத்திலேயே நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. உள்ளத்துலேருந்து கடந்து உள்ள இருக்கும் கடவுளை உள்ளத்துலேருந்து சொல்லணுங்கிறது நமக்கு தெரியும். நீங்கள் அம்பேத்கர் 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 ஏன்ப்பா ஃபேஷனுக்கு சொல்கிறீங்க? ஃபேஷனாக சொல்லுங்கள், உள்ளத்துலேருந்து சொல்லுங்கள். அப்போ தான் உங்களுக்கு கடவுளை உச்சரிக்கும் இதுக்கு கிடைக்கும் உங்களுக்கு அப்படிங்கிறத அவர் விளக்கி இருக்கிறார். அப்படிங்கிறது தான் உண்மை, அதுதான் உண்மை. அவர் சொன்னதை அது இன்னொன்று அவமதிக்கவில்லைன்னு ஒரு அமைச்சர், அந்த உயரத்தில் இருக்க ஒரு அமைச்சர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் அதை அப்படி சொல்லலை. தட் இஸ் தோஸ் ஆர் நாட் த மீனிங் வாட் ஐ மென்ட். அந்த வார்த்தை தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது, கண்ட இடத்துல வெட்டி மீனிங் சொல்றாங்கங்கறாங்க. இல்லையே, சன்சாத் டிவி டெலிகாஸ்ட் பண்றது லைவ் டெலிகாஸ்ட் தானே. கண்டிப்பாக சன்சாத் டிவில நேரலை வருகிறது, யாரும் வீடியோ மாத்த முடியாது. நான் ஒரு வார்த்தை கூட மறுக்கலையே. அதே வார்த்தை ஏன் தவறா பொருள் கொள்றீங்கன்னா கேள்வி. ரெண்டாவது, இந்த புகை வீசினாங்க அதுங்கிறது ரொம்ப அழுத்தம் திருத்தமா தம்பி சொன்னாங்க. அருமையா பேசக்கூடியவர் தம்பி, நான் ரசிப்பேன். அவர் பேசினாலே எப்ப 4 குறிப்பு எடுக்கக்கூடிய அளவுக்கு தகவல் தருவாரு. அந்த புகை வீசியவர் பின்னால காங்கிரஸ் கட்சியிலேயே சீட்டு கேட்டு அவர் சீட்டில் நின்னார். அதனால நான் அந்த கருத்துக்குள்ளெல்லாம் போக முடியல. இந்த மாதிரி ஒரு நீண்ட கால ஒரு திட்டம் போட்டு காங்கிரஸ் இதை நடத்தும். அவர் பேரை நான் தேடுனேன், எனக்கு கிடைக்கல. ஆனாலும் இந்த தகவல் நான் தருவேன் கண்டிப்பா. எதுக்காக இதை சொல்றேன்னா, எதற்காக முடிகிறதுக்குள்ள கொடுத்துருங்க. அமித்ஷா அவர்கள் அந்த இன்டர்பிரேஷன்ல சொல்லல அப்படிங்கறத திருப்பி பாஜகவினர் சொல்லிட்டே இருக்காங்க. எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி விமர்சனத்தை கடுமையாக வைத்த பிறகுதான் அமித்ஷா அவர்கள் நான் அந்த டோன்ல சொல்லலைங்கிற இடத்துக்கு வரார். ஏன்னா அவரே உணர்றார், தப்பா தான் சொல்லியிருக்கோங்கிறத உணர்ந்ததுனால தான் ஏஐ யூஸ் பண்ணிட்டாங்கன்னு டைவர்ட் பண்றார். ஏஐ யூஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும் போதே அங்க வெளியான தகவல் தப்பா தான் வந்திருக்கு ஒத்துக்கறாருன்னா, தேர்தல் நேரத்துல ஏஐ யூஸ் பண்ணி பாருங்க, மறுபடியும் குழப்பறாங்க. திமுகவோட தெளிவான திட்டமிடல் ஏஐ யூஸ் பண்ணி தேர்தல் நேரத்துல என் வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி குழப்பி ஒரு விஷயத்தை செஞ்சது போல இந்த முறை நான் பேசியதை திரித்து கூறுகிறார்கள் அப்படிங்கிற. ஏஐ யூஸ் பண்ணி திரிச்சாங்க. இப்ப அது வேற வீடியோவை சொல்றேன். இத சொல்லல. இத திரிக்கவே இல்லையேங்கிறது தான் அவங்க திரிக்கவே இல்ல. அதாவது திரிச்சு சொல்றாங்கன்னு சொல்லும்போதே அவர் சொன்னது தப்புன்னு உணர்ந்ததனால தான் எதிர்க்கட்சிகளை ப்ளேம் பண்றதுக்காக திரிச்சு சொல்றாரு. அப்படி லைவ்ல இருக்கு, சான்சாட்ல இருக்கு. தெளிவான விஷயம், சொல்லக்கூடிய விஷயம். எந்த சொல்லையும் நாங்க மறுக்கல. பொருளை தவறாக இங்கு திட்டமிட்டு வதந்தி பரப்பப்படுகிறது. ஒரு அர்த்தம் ஒன்றாதானே இருக்க முடியும். அது உங்களுடைய பார்வையில ஒரு அர்த்தமாவும் அவங்க பார்வையில இன்னொரு அர்த்தமாவும் இருக்க முடியாது இல்லையா? அது இருக்க முடியும்.